தூய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம், எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமையின் ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசர், எபினேசரே உதவி நீரே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்ரோய், எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, எல்ரோய் என்னை கண்டவரே, எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசையா, ஆராதனை உமக்கே. ஆராதனை செய்வோம், ஆராதனை. ரமணன கன சொக்கரோ உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. Yesaya, hallelujah, hallelujah. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத, அதுதான் எனக்கு நிரந்தர பேரின்பம். இந்த மாலை நேரத்தில் நான் வந்திருக்கிறதும் அந்த நிரந்தர பேரின்பமான சமூகத்திற்கு தான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உங்க சமூகம் மாத்திரம் போதும். ஓ, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. Yeshuve, Hallelujah, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, Ramadiyandoro Rakha, Shigana na 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 sekolo. Oh, hallelujah, 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 amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால், எங்க வார்த்தைகளால் அவங்க வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிறீர், உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறீர். எல்லாவித ஆண்டவரே உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிற உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானாதி வானம் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, பூரண அழகுள்ளவரே, 10,000 சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ராபாகானா காபா ஷபஹால் பதோ பல்ஹால் ஹதே. என்றுமே 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 என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, மறந்து உம்முடைய பிரசனத்தை ஆண்டவரை தியானிக்க கிருபை செய்யுங்க. எங்களை மறந்து தேவ பிரசனத்தை நாடுகிறவர்களாக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம் பிரசனத்தால், உம்முடைய மகிமையால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய தொடுதலினால் நிரப்பும் நிரப்பும், எங்களை நிரப்பும். ஒரு விசை கூட நம்முடைய மகிமையை ஆளுகை செய்யட்டும். ஹalleluya, 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 ஆமென். ஓ, ஹalleluya, ஹalleluya. ஆளுகை செய்யுங்க. எங்களை எங்கள் மாம்சம் ஆளுகை செய்யக்கூடாது, எங்களை வேற ஏதோ ஆளுகை செய்யக்கூடாது. எங்களை இயேசு ஆளுகை செய்யுங்க. நாங்கள் சிறுக, இயேசு மாத்திரம் பெருக, இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பாராக. உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கடவுள் எனக்கு என்ன தருவாரு? எனக்காக அவர் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்குது. எனக்காக என்ன செய்ய போறாரு? நிறைய நேரத்தில் நம்ம மனசுல ஒரு கேள்வி இருக்குது, நமக்கு என்ன கடவுள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு?
உங்களுக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை சிலர் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த இயற்கையின் மூலமா கத்த செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தேன் சாப்பிடுறது பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? தேன்ல நமக்கு மருந்தை கலைச்சு கொடுத்தாலும் அப்படியே நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுருவோம். ஆனா இந்த தேனை எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 12 தேனீக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தால் உங்களுக்கு டீஸ்பூன்ல ஒரு தேன் கிடைக்குதுல, அந்த டீஸ்பூன் தேனை நீங்க சாப்பிட்றதுக்கு 12 தேனீக்கள் அதனுடைய உசுரை கொடுத்து உங்களுக்காக வேலை செய்யணும். சரியா? அதே மாதிரி ஒரு 1/2 கிலோ தேனை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு தேனி மட்டும் கணக்கு வச்சோம்னா அந்த தேனி சுமார் 75,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் 1/2 கிலோ தேன் கிடைக்குமா. 75,000 கிலோமீட்டர்னு சொன்னா பூமியை கிட்டத்தட்ட 2 முறை சுத்தி வருவதற்கு அது ஈக்குவலா இருக்குதுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தேனீக்கள் எல்லாம் சேர்த்து வைத்த இந்த தேனை அசால்ட்டா நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுறோம். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா தேன் பாட்டில் வச்சுட்டு போனாலே கரெக்டா பென்சில்ல சாக் பீஸ்ல மார்க் பண்ணிட்டு போவாங்க. ஏன்? திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து அப்புறமா ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டோம். குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிருவோம். ஆனா அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அன்பானதுடைய பிள்ளைகளே, தேனு இவ்வளோ ஒரு தேனி அதுக்கு பிரயாசப்பட்டு தேனை சேர்த்து வச்சதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்க்காமலேயே உங்களுக்காக கடவுள் நிறைய காரியங்களை வேலை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருங்க. கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயம் உணரவில்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்காக இனிமேல் பிறந்து வரப்போறதில்ல. ஒரு மாப்பிள்ளை எங்கேயோ ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வளர்ந்து ரெடியா இருக்கிறார். உங்களுடைய கற்பத்துல குழந்தைய அவர் ஏற்கனவே முன்னாடியே பேரை திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. என்னைக்கு பிறக்கணும், என்ன டைம்ல வளரணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எல்லாமே பிளான்டுங்க. ஒரு தேனியை 75,000 கிலோமீட்டர் நீங்க தேன் சாப்பிடணுன்றதுக்காக துரத்துறவர் உங்களுக்காக இயற்கையின் மற்ற வளங்களை எல்லாம் அவர் கட்டளையிட்டு உங்களுக்காக கண் காணாத ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? Psalm 81:16 says, உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். கண்மலையின் தேன். இந்த பிளெயின்ஸ்ல கிடைக்கிற தேனுக்கும் கண்மலை தேனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா அங்க மனிதர்களால் தொடப்படாத அந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, விலையேற பெற்ற பூக்கள், அதுல இருந்து தேனீக்கள் கொண்டு வர்ற உயர் குவாலிட்டியான ஹை குவாலிட்டி தேன் அங்க கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க போகாத சிகரங்களுக்கு உங்களுக்காக நான் தேனை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து 12 தேனி தங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லா செலவழிச்சு 1 டீஸ்பூன் தேனை உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அதனையும் பிளான் பண்ண ஆண்டவர் உங்களுக்காக மற்ற காரியங்களை பிளான் பண்ணாம இருப்பாரா? இந்த வருஷம் உங்க பிசினஸ் ஜெயிக்கும். இந்த வருஷம் உங்க வீட்டில் செலிப்ரேஷன் நடக்கும். தேன் போல இனிக்கிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுவையா நடக்க போகிறது. திருமணம் நடக்க போகிறது. உங்க வீட்டில் செலிப்ரேஷன் வரப்போது. உங்க பிசினஸ் ஜெயிக்க போது. கர்த்தர் உங்களை கண்மலையின் தேனால் போஷிப்பார். Today you will be fed by honey from the rock. God bless you. இனிக்க இனிக்க மணக்க மணக்க ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. தேனு மாதிரி இனிக்கும். God bless you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சீசனை மாத்துறதுக்கு சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார், சில நன்மைகளை வைத்திருக்கிறார். உண்மையான ஆராதனை செய்கிறவர்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். The mystery of divine increase, தெய்வீக பெருக்கத்தின் ரகசியம். Psalm 67:5-6. தேவனே, ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சரி, துதிச்சா என்ன கிடைக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்ம துதிச்சா பூமி தன் பலனை கொடுக்குமா? நீங்க துதிக்க துதிக்க அவர் உங்க ஆசீர்வாதத்தை பெருக பெருக பண்ணுகிறார். நீங்க துதிக்கிறீங்க, பூமி பலனை தருது. அவரை துதிக்கிறது உங்க வேலை, பூமி தன் பலனை தருகிறது அதனுடைய வேலை. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமையை மாற்றுவதற்கு ஒரு துதி அவசியப்படுகிறது. ரொம்ப சிம்பிள்ங்க. 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, புருஷர்கள் மட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல காணிக்கை எடுத்து சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது.
வேற எதுவுமே இல்லை. வனாந்தரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. ஆண்டவர் கையில 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறாங்க. வாட் டு யூ டு? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அசரவே இல்லை. அவர் என்ன தெரியுமா செய்தாரு? தான் கையில் இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அதை பரலோகத்துக்கு நேராக அப்படி உயர்த்தி பிடிச்சார். அவர் உயர்த்தி பிடிச்சு பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாராம். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, ஒரே ஒரு தோசை மட்டும் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? குறைவு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்ன செய்தார் தெரியுமா? அவர் குறைவை பார்த்து அவர், அப்பா ஆண்டவரே 5 மீன் 5 அப்போ 2 மீன் தான் இருக்குதுன்னு புலம்புல. நம்மளா இருந்தா என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்ட முடியலப்பா, அப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, எனக்கு ஏன்பா பிள்ளைய கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் தேவன். அவர் என்ன பண்ணாரு? 5 அப்போ 2 மீன் அப்படி கையை உயர்த்தினார். மத்தேயு 14:17 வாசித்து பார்த்தீங்கன்னா 18, 19 வசனத்தில் அவர் என்ன பண்ணாராம்? அதை எடுத்து பரலோகத்துக்கு நேரா அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்துன்னு தமிழ்ல போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, he gave thanks to God. குறைவுக்கு தேங்க்ஸா? ஆண்டவரே நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செக் வருது, என் பேங்க்லயோ 10,000 இருக்குது. இவர் என்ன பண்ணாரு? மேல கையை உயர்த்தி சொன்னார், ஸ்தோத்திரம். என் பொண்டாட்டி திட்டுறா, ஸ்தோத்திரம். ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு, ஃபீஸ் கட்ட வக்கில்லைன்னா வேற ஸ்கூலுக்கு மாத்திக்கோங்க, ஸ்தோத்திரம். அப்பா மனசுக்குள்ள ஆத்திரம் வரும், ஆனா வாயில கெட்ட பாத்திரமா மாறிடாதீங்க. குறைவை எடுத்து பிடிச்சு ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புருஷனை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. அவங்க உங்ககிட்ட ஆன்சரை கேட்பாங்க. உங்ககிட்ட தான் இல்ல கீழே பார்க்காதே, சைட்லே பார்க்காதே, மேலே பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலே பார். குறை வந்தா எங்கே பார்க்கணும்? பேங்கே பார்க்காதே, பேங்க் மேனேஜரே பார்க்காதே, சேட்டே பார்க்காதே, மேல பாருங்க. இவர் பார்த்தாரு, பிரச்சனை பெருசா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், பிதாவே நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், உமக்கு குறைவே இல்லை. அவருக்கு உதவியே தேவையில்லை. நீங்க அவருக்கு எந்த உதவியும் செஞ்சு அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் தன்னிறைவுடையவர். He can bless you on his own. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை. எனக்கு என்ன தெரியுமா எக்ஸைட்டடு? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா இந்த சபை உயரும். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தா என்னம்மா? அதுக்கப்புறமா குடி உயர. ஒரு குடியானவன் உயர்ந்தான்னா அந்த மன்னன் உயரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்போ தேவ ராஜ்யம் பெருகணும்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். நிறைய ஊழியம் செய்யணும்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். வட இந்தியாவில் நம்ம நிறைய ஊழியம் செய்யணும், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னையிலிருந்து எத்தனை பேர் நீங்க பெருகுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா கண்ணீர் விடுறீங்க, அப்பா அப்பான்னு கதறீங்க. துதிச்சா ஆசீர்வதிப்பாரு. துதிச்சு பாரு, நிலம் தனியை தரும். சொல்லுங்க ஆமே. 2வது, நீதியா இருந்தால், நீதிமானா இருந்தால். சங்கீதம் 85:10-13 வாசிங்க. நீதி அவருக்கு முன்னாக சென்று, நீதி அவர்களுக்கு முன்பாக சென்று அவர் அடிச்சுவடிகளின் வழியிலே, அப்படி அடிச்சுவடிகளின் வழிகளிலே நம்மை நிறுத்தும், நம்மை நிறுத்தும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல விசுவாசத்துல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கட்டளை இடுகிறார். உங்களை விடுதலையோடு கர்த்தர் வெளியே கொண்டு போறார். இது என்ன சீசன் தெரியுமா? பாஸ் ஓவர் சீசன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தாங்க. வெளியே வரும்போது ஆளுகிறவர்களாய் வந்தாங்க. வெளியே வரும்போது திரளான ஐஸ்வர்யத்தோடு வருவாங்க.
You are not just going to cross over, you will cross over into abundance. உங்களை ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க நீதியை அவர் விளங்க பண்ணுவாருங்க. யோபுக்கு நடந்தது என்ன? ஏன் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை யோபுக்கு அவன் முன்னிலைமையை பார்த்து அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதற்கு காரணம் என்ன? அவ்வளோ பேர் அவன் நண்பர்கள் அக்யூஸ் பண்றாங்க. அவன் மனைவி சொல்றா தேவனை தூஷித்து ஜீவனை விடலையே, அவர் நீதியை விடவே இல்லையே. கர்த்தர் அவர் ஒரு நாளுக்கு தப்பா பேசலையே, ஆண்டவருக்கு விரோதமா வாயில பேசவே இல்லையே. அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்ல இவ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தன் நாவினாலே அவன் எனக்கு விரோதமாய் பேசவில்லை. ஆகவே நீங்கெல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்க சீசனை மாத்தி யாரெல்லாம் உங்களை அக்யூஸ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே உங்க தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால். உங்க பாத்திரம் எப்படி வரப்போகுது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மூன்றாவது, நீங்கள் செழிக்க போவது உங்களுடைய விசுவாசத்தினால். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கீதம் 115:9 15 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். சரி, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். பாருங்க, மறுபடி நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அடுத்தது சீக்கிரம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் அவங்க பயப்படுறவங்க? யாரு? கர்த்தரை நம்புறவங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்ன்றது நம்பணும். நம்புறீங்களா இல்லையா? அதாவது ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஹேவ் அ கிரேட் விஷன் வாங்க. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா? என்ன மாதிரி தரிசனத்தில் இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட பிசினஸ் செய்ய போறீங்க? எப்படிப்பட்ட சபையை கட்ட போறோம்? எப்படிப்பட்ட வீடை வாங்க போறீங்க? Have a vision, have a goal. Getting prosperous is not a fluke. நீங்கள் செழிப்புக்குள் போவது என்பது லாட்டரி சீட்டில் சொரண்டல் லாட்டரியில் வர்ற காசு இல்லை. இதுக்கு உழைக்கணும், ஞானமாக இருக்கணும், கர்த்தரை நம்பணும். நான்காவதாக, தேவனுடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கணும், பாத்திரமாய் நடக்கணும். Walk worthy of the Lord. கொலோசியர் 1:10 வாசிப்போம். சகல நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எப்படி நடக்கணும்? பாருங்க, அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரரா. அப்படின்னா அவர் என்ன நேசிக்கத்தக்கதாக நான் அதுக்கு பாத்திரமா நடக்கணும். சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து bearing fruit in every good work. உங்களுடைய நெசா தொண்டும் பயங்கரமா இருக்க போது ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க போறீங்க. உங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் போனஸ் மேல போனஸ் கொடுக்க போறீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க போறாரு. உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு போட்டி போட்டு வர போறாங்க. எனக்கு சிபாரிசு பண்ணுன்னு சொல்லி வரிசையில் நிற்க போறாங்க. உங்க கம்பெனியில வேலை கிடைக்காதான்னு நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி எப்படியாவது என்ன ஆசீர்வதின்னு சொல்ல போறாங்க. தாவீது முதல்ல யார் கூட தெரியுமா இருந்தாரு? ஊர்ல கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம ஊருக்குள்ள இல்லாம வெளியே இருந்த பயல்களோட தான் தாவீது ஆரம்பிச்சாரு. ஆனா கர்த்தர் ராஜா வாக்குன உடனே தாவீத அது மாதிரியே வைக்கல, அவரை கர்த்தர் வேற லெவலுக்கு உயர்த்திட்டார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில
நம்ம உலகத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு பாத்திரவான்களா நடந்தோம்னா ஆசீர்வாதம் நம்மை தேடி வர்றோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாத்திரமா நடக்கிறீங்களா? 5வது காரியம், நீங்கள் பெருகுவதற்கு ரகசியம், தெய்வீக பெருக்கத்தின் ரகசியத்தின் 5வது காரியம், உங்க மேல தெய்வீக தேவ தயவு வேணும். எஸ்ரா 8:22 வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்னதுங்க அவங்ககிட்ட என்ன சொன்னோம்? தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படி இருக்குதா? நன்மையா. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. The gracious hand of our God is on everyone who looks to him. நான் நம்புறேன், அவரை தேடுற எனக்கு அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய கிருபையின் கரம், உம்முடைய காருண்யம் அவனை பெரியவனாக்கும். காருண்யம்னா என்ன? இரக்கமா? இரக்கம் ஒரு மனுஷனை பெருசாக்குமா? ஆண்டவருடைய ஃபேவர் தான் ஒரு மனுஷனை பெருசாக்கும். பாருங்க, சங்கீதம் 18:35 வாசித்து பாருங்க. You give me your shield of victory and your right hand sustains me. You stoop down to make me great. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆமா. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இல்லை கவனிங்க, நீங்க ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு விடுறதுனால அல்ல, கன்சிஸ்டண்டா பெர்சிவியர் பண்ணாதான் கர்த்தர் உங்களை பெருசாக்க முடியும். ஈசாக்கு வெட்டுற துறவுகளை மூடுறாங்க, இவர் அடுத்த துறவுக்கு போறாரு. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? ஏசேக்க மூடிட்டாங்க, ஏசேக்க மூடிட்டாங்க. பிரதர் போய் திருப்பி தோண்டுங்க. தோண்ட பாஸ்டர், சித்தனாவையும் மூடிட்டாங்க. 3வது தோண்டுங்க. நான் போக மாட்டேன் பாஸ்டர், உங்க பேச்சை கேட்டு நான் ஏசேக்கு போனேன், சித்தனாவுக்கு போனேன். எப்பா இப்போ போப்பா, ரெஹோபோத் வரப்போகுது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்காரனை போய் பார்த்து வர சொல்றாரு. பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்குதுப்பா, என் காதுல கேட்குது, போய் பாரு. சமுத்திர முகமே பார்க்குறாரு. திருப்பி வந்து ஒன்னும் காணும். திருப்பி போய் பாரு, ஒன்னையும் காணும். 3வது தடவை ஒன்னும் காணும். 7வது முறை போய் பார்த்து சொல்றாரு, கையளவு மேகத்தை பார்க்கிறேன். போ ராஜாட்ட சொல்லு, பெட்டியை கட்ட சொல்லு, ரதத்தை ஏற சொல்லு, மழை வருது. மறுபடியும் சொல்றான், ஆசீர்வாதமான மழை வருகிறது. அதுக்கு தேவை பர்சிவியர். டிவைன் இன்க்ரீஸ்னுடைய மிஸ்ட்ரி, தெய்வீக பெருக்கத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? பர்சிவியர். யோபு 8:7 இப்படியாக சொல்லுது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பம் தான், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்போ அற்பத்துக்கும் சம்பூர்ணத்துக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்குது. அது என்ன தெரியுமா? விட்டு கொடுக்காமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னதுதான். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்திற்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441507777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண்
9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் இ. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.